ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடனுங்க. இன்றைக்கி வந்து கருவேப்பிலையில் சட்னி செய்கிறத பார்த்துக்கலாங்க. எல்லோரும் கருவேப்பிலையில் வந்து செய்கிறது தான். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயம், தேவையான வரமிளகாய், அப்புறம் வரமிளகாய் பாருங்கள் ஒரு 6-7 எடுத்துங்க. புளி வந்து லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு நான் துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டேங்க. அப்புறமா கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா இது சால்ட்டு தேவையான அளவு இதுக்கு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு உளுந்தம்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கிட்டு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஐட்டம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு அதெல்லாம் வந்து கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அது சேர்த்துனாலும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எங்களுக்கு இது பழக்கமானதுனால நாங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து கடலெண்ணெயில் சமைக்கிறதுனால அது நிறைய வந்து பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் காரம் கொஞ்சம் கூட வேணுன்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாங்க, பரவாயில்ல. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம். இதை கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆனியன் நல்லா வதங்கினா தான் வந்துங்க டேஸ்ட் வரும். நல்லா கோல்டன் கலர் வச்சுங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்திட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு அம்மா சொன்னதுனால நான் மறுபடியும் 2 தக்காளி எடுத்து ஆட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு எடுக்கல, இப்போ மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது எடுத்து வெட்டி போட்டுங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து சேர்த்திக்கலாங்க. அதனோட கலர் மாறாத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே கலந்து க்ரீன் கலரு, ரெட்டு, ஒயிட்டு எல்லா கலரும் கலந்து கொடுத்து வைப்போம். லாஸ்ட்டாக நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு அதை தாளித்து இதில் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி. இது சாதத்துக்கும் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க, சூப்பராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த சட்னி ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேர் வளர்ச்சிக்கு, கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் ரொம்ப வந்து ஃபிட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.